ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் ஒரு ஸ்நாக் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான நேந்திரம் சிப்ஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். துளி கூட எண்ணெய் இல்லாமல் மொறுன்னு எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிப்ஸு செய்கிறதுக்கு 1 கிலோ விளைஞ்ச நேந்திரங்காய் வாங்கியிருக்கோங்க. கொஞ்சம் கூட பழமாக இருக்கக்கூடாது, நல்ல காயாக தாங்க வாங்கணும். பழுத்திருந்தால் எண்ணெயை உரிய ஆரம்பிச்சிருங்க. நேந்திரங்காய் உரிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கிற எண்ணெயை கையில் அப்ளை பண்ணிக்கணுங்க. ஏன்னா காயில் இருக்க கரைப்பட்டு கை கருத்துருங்க. காயில் ஏதாவது ஒரு ஓரத்தில் தோலில் படுற மாதிரி கத்தியை வச்சு ஒரு கீறல் போடணுங்க. கீரல் போட்ட இடத்துலேருந்து உரிச்சோம்னா தோல் ஈஸியாக பிரிஞ்சு வந்துடுங்க. இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா காயையும் உரித்து எடுக்கணுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு உரிச்சு வச்சுருக்க நேந்திரங்காயெல்லாம் அதில் போட்டுடலாம், இல்லாட்டி கருத்து போயிருங்க. சிப்ஸு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நாங்கள் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. நேந்திரம் சிப்ஸ்னாலே தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும், அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். வாங்க உப்பும் மஞ்சத்தூளும் கலந்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் 100 ml தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கணுங்க. சமையல் செய்கிறதுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது மாதிரி ஸ்லைசர் எடுத்துகிட்டு காயெல்லாம் சீவி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணுங்க. ரொம்பவும் திக்காகவும் இருக்க வேணாம், லைட்டாகவும் இருக்க வேணாம், இந்த திக்னஸில் இருந்தால் போதுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம சீவி வச்சுருக்க காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாங்க. ஒரு கரண்டி எடுத்து உடனே கிளறி விடணுங்க, இல்லாட்டி காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்குங்க. அடுத்து உப்பும் மஞ்சத்தூளும் கலந்த தண்ணியை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நேரடியாகவே ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப தெரிக்காது, லைட்டாக சலசலப்பாக தாங்க இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் குறைஞ்சிருங்க. இதை ஏன் ஊற்றுறோன்னா டேஸ்ட்டும் கலரும் கிடைக்குங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே எண்ணெயோட சத்தமும் நுரையும் குறைஞ்சிருச்சுங்க. அப்போ நம்மளோட காய் ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் வடிகட்டி நம்ம சிப்ஸை எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நம்ம சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹோட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் இதே மாதிரி சீவி விட்டுருவாங்க, தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சு பொரிக்க மாட்டாங்க. இது இன்னமும் ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. கையில் ஒரு துளி எண்ணெய் கூட ஒட்டலை, பார்க்கவே கிறிஸ்பியாகவும் எண்ணெய் ஒட்டாமலும் இருக்குங்க. இந்த சிப்ஸை 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு மாறவே மாறாது, அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.